ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கார்த்திகை தீப உற்சவம் பற்றி சில விஷயங்கள். கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரம் பௌர்ணமி திதி சேர்ந்த தினம் இது. கிருத்திகா நட்சத்திரத்துக்கு அக்னி தேவதை என்று வேதம் சொல்லுகிறது. அக்னிங்கிறவர் ஒளிமயமானவர். அதே மாதிரி பௌர்ணிமா சந்திரனுடைய பூர்ண ஒளி இருக்கும். அதுவும் கார்த்திகை மாதம் சரத்கால சந்திரன் என்று சொல்லுவார்கள். அதனால் மொத்தமுமே ஒரு ஒளிமயமான ஒரு இரவு அந்த பௌர்ணமியில் கிருத்திகா நட்சத்திரம் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்போ இந்த உற்சவம் கொண்டாடுறோம். இந்த அக்னிக்கும் சரி இந்த சந்திரனுக்கும் சரி அந்த பிரகாசத்தை கொடுத்தவன் எம்பெருமான். ந தத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் அப்படிலாம் வேதம் சொல்லுகிறது. அதனால் அந்த எம்பெருமானுக்கு அந்த தீபத்தினாலே அக்னி பகவானாக இருக்கக்கூடிய தீபத்தினாலே ஆராதனம் பண்ணுறோம். இந்த ரீதியில் ஸ்மிருதிகளிலும் ஆகம கிரந்தங்களிலும் கிருத்திகா தீபோத்சவம் விசேஷமாக சொல்லியிருக்கிறபடினாலே தேவாலயங்களிலும் கிரகங்களிலும் இந்த கிருத்திகா தீபோத்சவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது எந்த தினத்தில் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பௌர்ணமியும் கிருத்திகா நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ரெண்டு சேர்ந்து வரும். சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள் பண்ணணும். அதில் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று, பௌர்ணமின்னா சுத்தமான பௌர்ணமி வேணும். அதாவது சதுர்தசி கலக்கக்கூடாது. சதுர்தசி கலக்காத சுத்தமான பௌர்ணமி. அதுபோல் கிருத்திகா என்னாலும் சுத்தமான கிருத்திகா நட்சத்திரம் வேணும். அதாவது பரணி நட்சத்திரம் கலக்கக்கூடாது. ஆக சுத்த பௌர்ணமி, சுத்த கிருத்திகா, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இது சுத்தமாக இருக்கணுங்கிறது கார்த்தால சூரியோதய காலத்திலேயே சுத்தமாக இருக்கணும். சாயங்காலம் தீபம் ஏற்றுற சமயத்தில் சுத்தமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்றைய தினம் காலங்கார்த்தால சூரியோதயத்திலேருந்து ஆரம்பித்து சுத்தமான பௌர்ணமியும் சுத்தமான கிருத்திகையும் இருக்கிற தினம் அதுதான் உத்தமமான ஒரு காலம். அந்த சமயத்தில் தான் கிருத்திகா தீபோத்சவம் பண்ணணும் என்பதாக சாஸ்திரம். ஆனால் பல சமயம் இப்படி வராது, விட்டு விட்டு வரும், பிரிஞ்சு வரும். அதாவது அப்போ என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த ஸ்மிருதி கிரந்தங்களில் சாஸ்திரங்கள்லாம் எழுதியிருக்கா, பெரியவாளும் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அந்த ரீதிப்படி முதல் நாள், அதாவது முன்னாள் பின்னாளாக வரும். இந்த சுத்தமான பௌர்ணமியும் சுத்தமான கிருத்தியும் ஒரே நாளில் வந்துட்டால் நல்லது. அப்படி இல்லாமல் சில சமயம் கிருத்திகா முன்னாள் வந்துடும், சுத்தமான பௌர்ணமி மறுநாள் இருக்கும் அப்படின்னா அப்போ அதை மறுநாள் பண்ணணும். சில சமயம் பௌர்ணமி முன்னாள் வந்துடும், சுத்தமான கிருத்திகா மறுநாள் இருக்கும் அப்படின்னா அப்போவும் அந்த மறுநாள் அப்படிங்கிறதான் பண்ணணும் அப்படின்னு வரும். இதெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்கான். இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக வருகிறது. சுத்தமான பௌர்ணமியே இல்லை. இப்போது கார்த்தால சதுர்தசி கலந்துருக்கு. இது வித்தமான பௌர்ணமி அப்படின்னுவா. சதுர்தசி கலந்த பௌர்ணமி தான் இருக்குது. மறுநாள் பௌர்ணமி சுத்தமாக கொஞ்ச நாள் கொஞ்சம் வினாடியாவது இருக்குமா பார்த்தா அது இல்லவே இல்லை. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்? மறுநாள் சுத்தமான பௌர்ணமியே இல்லையே, அப்போ என்ன பண்ணலாம்னு ஒரு கேள்வி வருது. மறுநாள் கிருத்திகையும் இல்லை. சுத்தமான கிருத்திகை இருந்தாலும் அது பரவாயில்ல, அதுவும் இல்லை. இப்போ ரெண்டுமே இல்லையே, என்ன பண்ணுறது இந்த கேள்வி வரும்பொழுது அப்பொழுதுதான் மகான்கள் அவர்களுடைய அபிப்பிராயத்தை தர்மசாஸ்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் பக்ஷபேதங்கள் வருது. ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தை சேர்ந்த சுண்டபாளையம் சுவாமி ஸ்ரீமத் பெரியாண்டவனுடைய திருவடியாக இருந்தவர். அவர் இதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அவர் அழகாக ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். சுத்தமான பௌர்ணமியும் மறுநாள் இல்லை இப்போது. அப்போ என்ன பண்ணுறது? அதுக்காக கார்த்திகை தீபத்தை விட முடியாது, அது பண்ணி ஆகணும். அதனால் கொஞ்சம் சதுர்தசி முதல்ல கலந்தால் கூட பரவாயில்ல, அன்றைக்கே தான் கார்த்திகை தீபத்தை பண்ணணும், தீபோத்சவத்தை பண்ணணும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இன்னும் சில மகான்கள் அப்படி இல்லை, பிரதமையில் பண்ணலாம். மேல்பாக்கம் சுவாமி முதலான மகான்கள்லாம் மறுநாள் பிரதமை இருக்கும் இல்லையோ, அன்றைக்கி பௌர்ணமியே இல்லாட்டா கூட பிரதமையில் பண்ணலாம். ஏன்னா அதுக்கும் வச்சனங்கள்லாம் இருக்குது. ஈஸ்வர சம்ஹிதா வச்சனம் முதலான வச்சனங்கள்லாம் இருக்குது. அதனால் பிரதமையில் இன்றைக்கி பௌர்ணமி இல்லாட்டாலுமே பண்ணலாம் அப்படின்னு அவள்லாம் சொன்னான். இந்த சுவாமி அபிப்பிராயம் என்ன கேட்டால்,
சுண்டபாளையம் சுவாமியினுடைய அபிப்பிராயம் என்ன கேட்டான்னா, பிரதமையில் பண்ணலாங்கிறது வாஸ்தவம். ஆனால் அன்றைக்கி கிருத்திகை இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் கூட கிருத்திகையே இல்லை. அப்போ பௌர்ணமியும் இல்லை, கிருத்திகையும் இல்லை, ரெண்டும் இல்லை. இல்லாத அந்த பிரதமையில் போய் நம்ம பண்ணுவது உச்சிதமாகாது. அதை காட்டிலும் முன்னாடியே பண்ணலாம் அப்படின்னு இவருடைய திருவுள்ளம். அந்த பட்சத்தில் என்ன அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டான்னா, அப்படி இல்லாட்டாலுமே பரவாயில்ல. என்ன ஆனாலுமே இந்த பௌர்ணமிக்கு தோஷம் இருக்குது, சதுர்தசி கலந்துருக்கு இல்லையா, அது பண்ணவே கூடாது. அதனால் அது வேண்டாம். அதனால் கிருத்திகை இல்லாட்டாலுமே ரோஹிணி பிரதமா அப்படின்னு இருக்குது, இருந்தாலுமே கூட அதில் பண்ணலாம் அப்படின்னு. இதில் நிறைய விசாரம் பண்ணியிருக்கா. தர்மசாஸ்திர கிரந்தங்கள், பாஞ்சராத்திர கிரந்தங்கள் இதெல்லாம் வச்சுண்டு நிறையா மகான்கள் விசாரம் பண்ணியிருக்கா. இப்போவும் பண்ணிட்டுருக்கா. இப்போ இருக்கக்கூடிய மகான்கள் கூட நிறைய பேர் விசாரங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா. எல்லாருமே எல்லா சாஸ்திரத்தையுமே வச்சுட்டு தான் விசாரம் பண்ணிட்டுருக்கா. அதை எதை எப்படி நிர்வாகம் பண்ணுறாலோ அப்படி பண்ணிட்டுருக்கா. அந்த ரீதியில் நம்மளுடைய ஆச்சாரியர்களான மகான்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த ரீதியிலே நாம் அனுஷ்டிச்சுண்டு வரோம். இந்த வருஷமும் அதுதான் நடக்கிறது. ஆச்சாரியர்களான மகான்கள் சொன்ன ரீதியிலே அனுஷ்டானம். அடியன் எதற்காக இதை சொல்கிறேன்னு கேட்டால், சில பேர் கேட்கிறார்கள், அது எப்படி சுவாமி வித்தியாசம் வரும்? ஒரே நாளில் தான் நம்ம எல்லோரும், அட்லீஸ்ட் வைஷ்ணவா எல்லாரும் ஒரே நாளில் தானே சொன்னோம், வித்தியாசம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், எத்தனையோ ரிஷிகள், எத்தனையோ வச்சனங்கள், அதுக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள், இவ எல்லாருமே மகான்களானபடியினாலே இதில் அபிப்பிராய பேதம் வருது சகஜம். இந்த மாதிரி அனுஷ்டானத்தில் வரக்கூடிய வித்தியாசத்தில் தோஷம் இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகனே ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கார். அனுஷ்டானத்தில் இந்த மாதிரிலாம் வரலாம். அதனால் தர்மசாஸ்திர ரீதியிலான இந்த மாதிரி அனுஷ்டானத்தை நாம் பெரியோர்கள் செய்யும்படி, அவர் சொல்லும்படி நாம் செய்யும்போது அதில் நாம் சந்தோஷமாக அவர்கள் ஆஜ்ஞைப்படி செய்யலாம் என்பதை அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.